ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பியூர் டோன் ஆடியோமெட்ரி பற்றி தான். வாட் இஸ் பியூர் டோன் ஆடியோமெட்ரி அப்படின்றது என்னன்னா, பியூர் டோன் ஆடியோமெட்ரிங்கிறது வந்து இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் ஆடியோமெட்ரிங்கிறத மறந்துடாதீங்க. வாட் இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் ஆடியோமெட்ரி. அண்ட் இந்த பியூர் டோன் ஆடியோமெட்ரியில் நம்ம எதை மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியரிங் அக்விட்டி அப்படின்ற விஷயத்தை மெஷர் பண்ண போகிறோம். எவ்வளவு ஹியர் பண்ண முடியுது பேஷண்ட், ஹியரிங் அக்விட்டி எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நம்ம இதில் இருந்து என்னென்ன தெரியும், எதை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியூர் டோன்ஸ். வாட் இஸ் திஸ் பியூர் டோன்ஸ்? பியூர் டோன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ சிங்கிள் ஃப்ரீக்வன்சி சவுண்டு. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிங்கிள் ஃப்ரீக்வன்சி சவுண்டை யூஸ் பண்ணி ஹியரிங் அக்விட்டியை மெஷர் பண்ண போகிறதுக்கு பேர் பியூர் டோன் ஆடியோமெட்ரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து டைப், டிகிரி, கன்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏர் கண்டக்ஷன் த்ரெஷோல்ட்னா என்ன, போன் கண்டக்ஷன் த்ரெஷோல்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோம். ஸோ ஓகே, சிம்பிளாக நமக்கு தெரிய வேண்டியது என்ன, ஏர் கண்டக்ஷன் அப்படின்றது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஏர் கண்டக்ஷன் டினோட்ஸ் டூ திங்ஸ்: சென்சரி நியூரல் ஹியரிங் பாத்வே, அதாவது நர்வ்ஸ் இன்னர் இயரோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அண்ட் கண்டக்டிங் பாத்வே. ஸோ கண்டக்டிங் பாத்வே அண்ட் சென்சரி நியூரல் பாத்வே ரெண்டையுமே வந்து டினோட் பண்ணுறது வந்து ஏர் கண்டக்ஷன். போன் கண்டக்ஷன் அப்படின்றது பியூர்லி சென்சரி நியூரல் ஹியரிங் பாத்வே மட்டும் தான் டினோட் பண்ணுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெறும் ஏர் கண்டக்ஷன் கிராஃப் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சுனாலே உங்களால் வந்து சென்சரி நியூரல் ஹியரிங் பாத்வேயும் பார்க்க முடியும், கண்டக்ஷன் பாத்வேயும் பார்க்க முடியும். சப்போஸ் ஏர் கண்டக்ஷன் இஸ் நார்மல் அப்படின்னா அது என்ன டினோட் பண்ணுது, போத் சென்சரி நியூரல் ஹியரிங் பாத்வே அண்ட் கண்டக்ஷன் பாத்வே ஆர் நார்மல் அப்படின்றத அதை டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதை பேசிக்கை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இயரோட ஹியரிங் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். இயர் கேன் ஹியர் அப் டு 20 to 20,000 ஹெர்ட்ஸ். ஓகே, ஒரு நார்மல் ஹியூமன் இயர். ஓகேங்களா? அதில் ஸ்பீச் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது இருக்குது. அது வந்து 500, 1000 and 2000. இது ஞாபகம் வச்சுக்கோம். வாட் ஆர் தீஸ் பியூர் டோன் த்ரெஷோல்ட்ஸ்? ஏர் கண்டக்ஷன் த்ரெஷோல்ட் அண்ட் போன் கண்டக்ஷன் த்ரெஷோல்ட். ஏர் கண்டக்ஷன் த்ரெஷோல்ட் அப்படின்னா என்னன்னா, மினிமம் பர்சிபிள் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் பிரசன்டட் அட்ஜசன்ட் டு பின்னா. அப்படின்னா என்ன அப்படின்னா, இவ்வளோ கம்மியாக நீங்கள் ஒரு சவுண்ட் கொடுக்க போறீங்க, அந்த சவுண்டை வந்து அந்த பேர்சன் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்களோ அதுக்கு பேர் ஏர் கண்டக்ஷன் த்ரெஷோல்ட். வாட் இஸ் போன் கனெக்ஷன் த்ரெஷோல்ட்? போன் கனெக்ஷன் த்ரெஷோல்ட்னா எவ்வளோ கம்மியான சவுண்டை நீங்கள் மேஸ்டாய்டில் வச்சா அந்த பேஷண்ட் வந்து அந்த பேஷண்ட்டோட இன்னர் இயரை அதை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படிங்கிறது பேர் போன் கனெக்ஷன் த்ரெஷோல்ட். ஸோ இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆடியோகிராமில் வந்து நம்ம சில சைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அட்வான்டேஜஸ் என்ன ஆடியோகிராமில் அப்படின்னு பார்த்தா, வேரியஸ் ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரெண்டுமே டாக்குமெண்டேஷன் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் கிவ்ஸ் அ க்ளூ ஃபார் த டயக்னோசிஸ். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நான் சொன்ன ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டிவ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் பேஷண்ட் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில்ட்ரன் அதாவது சில்ட்ரனில் வந்து திஸ் இஸ் வெரி வெரி டஃப் டு பர்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நாட் அக்யூரேட் ஃபார் மெடிக்கல் லீகல் பர்பஸஸ். ஒரு பர்சன் கேன் மலிங்கர் வித் திஸ். லாஸ்ட்டாக நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் மாஸ்கிங்னு வரும். வாட் இஸ் மாஸ்கிங்? மாஸ்கிங்னா என்னன்னா, சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் திஸ் இஸ் ரைட் இயர், திஸ் இஸ் லெஃப்ட் இயர். ரைட் இயரை நம்ம டெஸ்ட் பண்ணணும், கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கேருந்து ஒரு சவுண்டை கொடுக்குறீங்கன்னா அது ரைட் இயர் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு நம்மளால் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ கொடுக்குற சவுண்டை நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 40 டெசிபல், சே இஃப் யூ கிவ் 60 டெசிபல்ஸ், அதிலிருந்து 40 டெசிபல் ஃபில்டர் ஆகி மீதி இருக்கிற 20 டெசிபல் சவுண்டு லெஃப்ட் இயருக்கும் கனெக்ட் ஆகும். ஸோ லெஃப்ட் இயராலையும் 20 டெசிபலை பர்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த லெஃப்ட் இயரை நம்ம மாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் நம்ம சவுண்ட் அந்த காதுக்கு கொடுத்து இந்த காதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா திஸ் இயர் வில் பி மாஸ்க். தட்ஸ் ஆல். தட் இஸ் கால்ட் அஸ் மாஸ்கிங். ஸோ நீங்கள் அப்போ பார்க்குறப்ப ரைட் இயரோட ஹியரிங் பொட்டன்ஷியலை மட்டும் பார்க்கலாம். ஹியரிங் அக்விட்டி ஆஃப் த ரைட் இயர் அலோன் வில் பி டெஸ்டட் அண்ட் பிளாட்டட் இன் த கிராஃப். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஏர் கண்டக்ஷன். அண்ட் ஓகே, நம்ம வந்து இதுக்கு வந்து சில சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஏர் கண்டக்ஷன் அன்மாஸ்க் அப்படின்னா ரைட் இயருக்கு இந்த ஸ்மால் ரவுண்டு, லெஃப்ட் இயருக்கு எக்ஸ். ஓகேங்களா? அதுவே வந்து ஏர் கண்டக்ஷன் மாஸ்க் அப்படின்னா ட்ரையாங்கிள், ரைட் இயருக்கு, லெஃப்ட் இயருக்கு ஸ்கொயர். போன் கண்டக்ஷன் அன்மாஸ்க் ஓப்பன், இந்த திஸ் ஷுட் பி ஓப்பன் டுவர்ட்ஸ் தி ரைட், this should be open towards the left. Same for bone conduction mask also. Suppose இது கீழே ஒரு ஆரோ மார்க் நம்ம வரைஞ்சி விட்டோம் அப்படின்னா அந்த காது கேட்காது, அதாவது நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹியரிங் லாஸோட நிறையா அமெரிக்கன் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் அசோசியேஷன் அப்படின்னு இருக்காங்க, ஆஷா. அவங்க வந்து நமக்கு வந்து நிறையா கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் கிளாஸிஃபை பண்ணும். இல்லை நார்மல் ஹியரிங் லாஸை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 0 to 15 நார்மல் ஹியரிங். ஓகேவா? நார்மல் ஹியரிங் வந்து 0 to 15 டெசிபல்ஸ் தான் இருக்கும். அந்த லெவல் ஆஃப் ஹியரிங் லாஸ் இஸ் கால்ட் அஸ் நார்மல் ஹியரிங். சப்போஸ் இஃப் த பேஷண்ட் இஸ் ஹேவிங் மோர் தேன் 70 அப்படின்றப்ப திஸ் பேஷண்ட் இஸ் அ கேண்டிடேட் ஃபார் காக்லியர் டிரான்ஸ்பிளான்ட். ஓகேங்களா? இவங்களுக்கு கன்ஃபார்மாக வச்சாலும் ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் ஹேஸ் டு பி பார்ன் இன் மைண்ட். இந்த 15 டேர்மை மறந்துடாதீங்க, 15 நம்பரை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ட் ஒரு சிம்பிள் திங் என்ன அப்படின்னா, யூஸ்வலி இந்த ரைட்டை வந்து ரெட் கலர்லையும் லெஃப்ட்டை வந்து ப்ளூ கலர்லையும் டினோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் யூஸ்வலி த கேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த பியூர் டோன் ஆடியோகிராம் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம லெஃப்ட் சைடு அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்குது, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ரைட் அதாவது ஒய் ஆக்சிஸ் வந்து நமக்கு வந்து ஹியரிங் லெவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ரெட் கலரில் டினோட் ஆகிருக்கிறது ரவுண்டாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. ஸோ ரெட் கலர் ரவுண்டுனா என்னன்னு சொன்னேன், ரவுண்ட்னா என்ன, ஏர் கண்டக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஏர் கண்டக்ஷன் ஆஃப் ரைட் இயர். எக்ஸ்ன்றது என்ன, ஏர் கண்டக்ஷன் ஆஃப் தி லெஃப்ட் இயர்.
முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு 15 decibels கிட்ட நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா this is more or less you can say this is normal within normal limits. So what you can say, this patient has normal audiometry findings, the audiogram is normal, so that the patient does not have any hearing loss at all. முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இங்கே பார்த்தா, so this is open towards left, so this is open towards left அப்படின்றப்ப this is bone conduction of the patient, which ear? Left. This is x என்றது என்ன? air conduction of the patient, which ear? Left. Okay, this is given over here. இப்போ 15 கிட்ட இருக்கிறது என்ன? this is more or less நார்மல்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்குது 15. ஸோ போன் கண்டக்ஷன் இஸ் கோயிங் டு பி நார்மல். ஓகே. நெக்ஸ்ட் ஏர் கண்டக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கண்டக்ஷன் இஸ் ரொம்ப கீழே இருக்குது. ஸோ அரௌண்ட் 60 decibels கிட்ட இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹியரிங் லாஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன் கண்டக்ஷன் இஸ் SNHP, ஏர் கண்டக்ஷன் இஸ் SNHP அண்ட் கண்டக்ஷன் பாத்வே. ஓகேங்களா, ஸோ சரி என்னடா அது ரெண்டுமே இருக்கே, அப்போ ரெண்டுக்கும் காமன் SNHP தானே இருக்குது, அப்போ அதை வச்சுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் ராங். ஏன்னா இங்கே ஏபி கேப் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஏர் போன் கேப். இஃப் த ஏர் போன் கேப் இஸ் மோர் தேன் 15 decibels அப்படின்னா தட் இஸ் அ டிஃபெக்ட் இன் தி கண்டக்ஷன் பாத்வே. ஸோ திஸ் இஸ் மோர் தேன் 15 தானே. ஸோ திஸ் பேஷண்ட் ஹேஸ் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அண்ட் இஃப் யூ கிரேட் திஸ் அக்கார்டிங்லி திஸ் பேஷண்ட் ஹேவ் மாடரேட்லி சிவியர் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஓப்பன் டுவர்ட்ஸ் லெஃப்ட். வாட் ஓப்பன் டுவர்ட்ஸ் லெஃப்ட்? ஓப்பன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் மீன்ஸ் இஸ் லெஃப்ட் இயர்ஸ் bone connection and x is left ear's air connection. So as we said, this is left ear's SNHP, this is left ear's SNHP and conduction pathway. Okay, so remember that. இப்போ ரெண்டுமே profound கீழே தான் இருக்குது. ஸோ கீழே இருக்குது. and if we see that is airborne gap, so airborne gap which is more than 15 decibels. so airborne gap more than 15 decibels இருக்குது. at the same time sensory neural hearing pathwayவும் டிஃபெக்டாக இருக்குது, conduction pathwayவும் டிஃபெக்டிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா airborne gap அதிகமாக இருக்குது. so what we can say, this is a mixed type of hearing loss. ஓகேவா, mixed type of hearing loss and ரொம்ப கீழே இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் moderately severe mixed type of hearing loss அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, sorry. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் இந்த 2000 ஹெர்ட்ஸில் ஒரு டிப் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க மனசில். ஓகேங்களா, 2000 ஹெர்ட்ஸில் we have a dip, first point. செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஓப்பன் டுவர்ட்ஸ் லெஃப்டா, ஓப்பன் டுவர்ட்ஸ் லெஃப்ட்ன்றப்ப அது வந்து லெஃப்ட் சைடோட என்ன பாத்வே, லெஃப்ட் சைடோட போன் கண்டக்ஷன், எக்ஸஸ் லெஃப்ட் சைடோட ஏர் கண்டக்ஷன். இந்த 2000 ஹெர்ட்ஸ் டிப் வந்து கேரக்டரிஸ்டிக்காக இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கர்ஹார்ட்ஸ் நாட்ச். திஸ் இஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் ஆடியோகிராம். ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடோட போன் கண்டக்ஷன் வந்து மோர் ஆர் லெஸ் நார்மலாக தான் இருக்கும். ஓகேங்களா, பட் ரைட் சைடோட லெஃப்ட் சைடோட ஏர் கண்டக்ஷன் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி எப்பயுமே போன் கண்டக்ஷன் பார்த்தாலே என்ன எழுதிக்கணும், சென்சரி நியூரல் ஹியரிங் பாத்வே. ஏர் கண்டக்ஷன் பார்த்தாலே என்ன எழுதிக்கணும், SNHP, சென்சரி நியூரல் ஹியரிங் பாத்வே அண்ட் த கண்டக்ஷன் பாத்வே. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் நார்மல். ஏர்போன் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போன் கேப் இஸ் present, ஏர்போன் கேப் more than 15 decibels. So it is also present. Carhart's notch, conduction pathway defect. So this is going to be what, moderate conductive deafness or conductive hearing loss அப்படின்னு சொல்லலாம். and this Carhart notch is characteristically seen in a condition called as otosclerosis. okay, next வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, this ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். this is a down sloping graph. ரெண்டு காரணமே this is down sloping graph. what is this down sloping graph denote அப்படிங்கிறதுனா, if this is a down sloping graph na high frequencies you are having hearing loss. so bilateral high frequency hearing loss, bilateral high frequency hearing loss, which is characteristically seen in conditions like POND, pond in your compound. D for down sloping. what is then P? P is presbyacusis. O is ototoxicity. and what is N? N is noise induced hearing loss. so இந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ஸ்லாம் we will see bilateral high frequency hearing loss. ஓகேங்களா, சரி, this is a down sloping graph. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சிஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஹியரிங் லாஸ் இருக்குது. எக்ஸ்ன்றது நான் என்னென்னு சொன்னேன், எக்ஸ்ன்றது லெஃப்ட் சைடோட ஏர் கண்டக்ஷன். ஓகேங்களா, லெஃப்ட் சைடோட ஏர் கண்டக்ஷன். ஸோ இந்த எக்ஸ்ன்றது லெஃப்ட் சைடோட ஏர் கண்டக்ஷன் இந்த இடத்துல மட்டும் டிப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கண்டக்ஷன் இஸ் டிப்பிங் ஓவர் ஒன்லி ஒன் பார்ட், தட் இஸ் லோ ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும். ஸோ லோ ஃப்ரீக்வன்சி ஹியரிங் லாஸ் is seen. and actually airborne gap irukadu, but we can consider this as airborne gap, but usually there will be no profound airborne gap and all. so mostly airborne gap irukadu because this is mela podile adha thandi. so airborne gap illa nu vechikalam. so no airborne gap. so in the characteristic low frequency ku vandu namakku vandu hearing loss irukliya, this is characteristically seen in Meniere's disease. okay, remember that. next vandu this is very important, this is a U shaped. okay, this is a U shaped audiogram. U-shaped audiogram வந்து mid frequency லெவலில் தான் தெரியுது. ஸோ mid frequency U-shaped audiogram, this is called as U-shaped audiogram or cookie bite audiogram or trough shaped audiogram. this is classically seen in one condition called as
congenital sensory neural hearing loss. Very important to know, congenital sensory neural hearing loss. And next one, 4000 hertz. இந்த இடத்துல மட்டும் 4000 ஹர்ட்ஸில் யூ ஆர் சீயிங் அ டிப். 4000 ஹர்ட்ஸில் யூ ஆர் சீயிங் அ டிப். அதுவும் எதில் டிப் இருக்குது? ரைட் சைடட் ஏர் கண்டக்ஷனில் வி ஆர் சீயிங் அ டிப். ஓகேவா? ஆஸ் ஐ செட், கலர்ஸை நம்ப முடியாது. ஸோ ரைட் சைடட் ஏர் கண்டக்ஷனில் there is a dip on 4000 hertz. This is classically seen in a condition called as noise induced hearing loss. Okay, so that's all. So இது வந்து நம்ம கன்ஃபார்மாக படிச்சாகணும், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க்ட் ஃப்ரம் த ஆடியோமெட்ரி. அண்ட் ஆடியோமெட்ரியில் மெயினாக நமக்கு தெரிய வேண்டியது ஒரு ஈஸி ரிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this U-shaped is seen in congenital hearing loss ஞாபகம் வச்சுக்கோங்க. and this 4000 hertzல if there is a dip, ஓகேவா, this 4000 hertzல there is a dip is seen in noise induced hearing loss ஞாபகம் வச்சுக்கோங்க. low frequencyல மட்டும் hearing loss இருக்கு, and if there is no airborne gap, that is seen in Meniere's disease. and downsloping hearing loss is seen in PONS. what is PON? Presbyacousis, ototoxicity, noise induced and downslope, that is seen in downsloping. ஓகேவா? and Carhart's notch is multiple times asked. Carhart's notch is nothing but it is 2000 hertz if there is a dip. Okay, this is called as Carhart's notch, which is seen in otosclerosis. Thank you.